வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களே, நேற்றைய பதிவிலே ஏரின் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால், அதாவது ஏர் உழுது உணவுக்காக உணவு பசி தீர்க்க எல்லா உணவுப் பொருட்களையும் தயாரித்து தரணும். அப்படின்னா உழவு தொழில் செய்யணும். உழவு தொழில் செய்யணும்னா மழை வேணும். மழை இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அந்த புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால், அதாவது கடல் இருக்கிற தண்ணி புயலாக மாறி நிலம் முழுவதும் பரவலாக மழை பொழிது அதன் பின்பு தான் உழவு தொழில் செய்ய முடியும் அப்படின்னு நேற்று குரலில் பார்த்தோம். அடுத்த குரலில் இந்த புயல் அளவாக நாம் நினைக்கிற மாதிரி அளவாக மழை பெய்யுமா? அடுத்த குரல் ஆராய்ச்சிக்கு வராரு. இப்போ ஏற்பட்ட ஆராய்ச்சி, கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய், கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதுவும் எல்லா மழை. ஆமாங்க, ஓன் மழை பெஞ்சு அளவுக்கு மீறின மழை பெஞ்சால் இப்போல்லாம் நியூஸில் பார்க்குறோம், அங்கே புயல் அடித்து அவ்வளோ சேதம் ஆகிடுச்சு, இவ்வளோ சேதம் ஆகிடுச்சு, வாழை மரம் முடிஞ்சு போச்சு, தென்னை மரம் முடிஞ்சு போச்சு, நெல்லாம் முழுகி போச்சு. அப்போ புயல் அடிக்கலைன்னா புயல் அடித்து மழை பெய்யலைன்னா தானியம் விளைய முடியாதுன்னு முன்ன பதிவில் பார்த்தோம். ஆனால் அதே புயல் எல்லாத்தையும் அழிச்சிடும். அளவுக்கு மீறி மழை பெஞ்சால் என்னாகும்? எல்லாத்தையும் அதுவே தானாக அழிச்சிடும். அப்போ அளவுக்கு மீறி மழை பெஞ்சால் எந்த பயிரும் நிற்குமா? அப்போ மழை உனக்கு புயல் நல்லதே செஞ்சிடும் நினைக்காதப்பா. நீ புயல் ஆக்ரோஷம் தாங்காமல் நம்ம மனுஷன் விளைவிக்கிற அத்தனை விளைபொருள்களையும் நாசம் செய்யக்கூடிய தன்மையும் அதுக்கு உண்டு. அப்போ புயல் அடித்து மழை பெஞ்சாதான் விவசாயம் செஞ்சு நம்ம சாப்பிட முடியும், பசியை தீர முடியும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுவே எல்லாத்தையும் கெடுத்துடும். நீ அப்படிலாம் ஏமாந்து மழை நமக்கு நல்லதே செய்ய நினச்சிடாத, திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ கெடுப்பதுவும் கெட்டார்க்கு மாற்றாங்கே எடுப்பதுவும் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லா மழை. அதை கெடுத்துடும். ஆமாம், அளவுக்கு மீறி மழை பெஞ்சால் விவசாயம்லாம் கெடுத்துடும், எல்லாமே கெடுத்துடும். அளவுக்கு மீறி தண்ணி அங்கங்கே வாய்க்கால் ஆறு எல்லாமே ஆறு குளங்கள்லாம் நிறைஞ்சி உடஞ்சா என்ன ஆகும்? எல்லா ஊரையும் அடிச்சுன்னு கூட போயிடும். அப்பேற்பட்ட வேலையும் இது செய்யும் அந்த புயல். ஆனால் அதே மாதிரியே கெட்டவங்களையும் அது வாழ வைக்கும். சரி, புயல் அடித்து எல்லாம் போச்சு, எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் அதே நீர் யார் கெட்டாங்களோ அவங்களையே மறுபடியும் தலைக்க வைக்கும் வல்லமையும் அந்த மலைக்கு உண்டு, அந்த நீருக்கு உண்டு. கெட்டு போச்சு அப்படின்னு நின்றுவாங்களா? மறுபடியும் அதே மழை நீரால் திரும்ப உற்பத்தி பண்ணிக்குவாங்க. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய். கெட்டு போனவங்களுக்கு ஒத்து சரிப்பா, நான் கெடுத்துட்டேன், நீங்கள் மறுபடியும் அதை திரும்ப தயார் பண்ணிக்குவாங்க, நானே அதுக்கு உதவியாக வரேன் அப்படின்ற மாதிரி அந்த மழை நீர், அதாவது புயல், கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லா மழை. அப்போ இது கெட்டதும் செய்யும், நல்லதும் செய்யும். ஆனால் கெட்டுட்டாங்களே நம்மளுக்கு விட்டுறாது. கெட்டார்க்கு சார்வாய், அவங்களுக்கு சேர்ந்த மாதிரி, அப்பா என்னால் நீ கெட்டு போயிட்டியா, கெடாதரப்பா, நீ மறுபடியும் உனக்கு நான் என்ன உதவியோ அதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லா மழை. அப்போ மற்றது எல்லாத்தையும் மறுபடியும் திருப்பி கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த மழை நீருக்கு உண்டு.
அதனால் முன்ன குறளில் சொன்னார், மழை இல்லைன்னா ஏர் உழ முடியாது, விவசாயம் செய்ய முடியாது, பசியில் வாடி போயிடுவேன் அப்படின்னு பயமுறுத்தினார். ஆனால் அதே மாதிரியான அதே மழை, அதே உனக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய அந்த மழை நீரானது உபதிரமும் கொடுக்கும். அப்பேற்பட்ட ஆற்றல் படைத்தது அந்த புயல். புயல் என்னும் அதாவது இது கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கி எடுப்பதும் எல்லா மழை எல்லாமே இதில் தான்ப்பா இருக்குது. உன்னை வாழ வைக்கும், இல்லைன்னா கெடுத்துடும், ஆனால் உன்னை வாழ வைக்கும். அப்பேற்பட்டது மழை. அப்போ நீரின்றி அமையாது உலகம். கீழே குரலுக்கு வாங்க. அப்போ தண்ணி இல்லைன்னா உலகம் ஆகாது. ஆனால் தண்ணியே அதுக்கு மறுபடியும் உன்னை கெடுத்துடும். அதுவும் நீ அதுக்கு நீ எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உன்கிட்ட வச்சுக்கணும். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, அப்பா நீ மழை புயல் அடித்தா மட்டும் நீங்கள் பொழைச்சிட மாட்டீங்க, அது புயலே மறுபடியும் உங்களை கெடுத்துடும். அதுக்கு உஷாராயிருங்க, நீங்கள் அதுக்கு பத்திரமா இருங்க. அதுக்கு என்ன தேவையோ, என்ன அதுக்கு மாற்று வேலை செய்யணுமோ அந்த மாதிரி அந்த புயலை தாங்கக்கூடிய ஆற்றலை வளர்த்தி கொள்ளுங்கள். அது திருவள்ளுவர் சொல்கிறாரு, எப்பா நீ மழை நீரால் நீ பொழைச்சிக்கலான்னு ஏமாந்துடாதீங்கடா, அதே ஒன்று கெடுத்துப்படும், உஷாராக கொஞ்சம் பத்திரமா இருங்கடா அப்படின்ற மாதிரி வர்றார் திருவள்ளுவர். அதனால் இந்த மழை நீர், அதாவது இந்த புயலை அந்த புயலின் சீற்றத்திலிருந்து, இயற்கை சீற்றத்திலிருந்து காத்து கொள்ள நாம் தயாராக நிற்போம் என்று சொல்லி இந்த குறளின் விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.